நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லையா, அந்த கட்சியில வந்துட்டு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதவியில இருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்கு எதிரான செயல்பாடு அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட்சிக்கு உட்பட்ட கொள்கையிலிருந்து மாறி பேசுறாரு அப்படின்ற காரணங்கள் கூறப்பட்டு ஓரங்கட்டப்பட்டவர் தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஓரம் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா ஆதவ அர்ஜுனா எந்த கட்சிக்கு போறாரு அப்படின்றதே அரசியல் களத்துல ஒரு ரொம்ப பெரிய கேள்வியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அதிமுகவுக்கு போறாரு. அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதவ அர்ஜுனுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அணி உருவாக்கப்பட்டிருக்கு. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு அணியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அவர் போய் சேர்ந்தோடனே அவருக்கு அந்த துறையில செயலாளர் பதவி அப்படின்றத கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அதுல தான் வந்துட்டு ஆதவ அர்ஜுனா போய் சேர போறாரு. அவருக்கு முக்கியமான பதவிகள் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி அங்கே பேசி வச்சாச்சு. உடனடியாக அங்கே வந்துட்டு போய் சேர போறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2026க்கான சட்டமன்ற களம் அதுக்கான பரபரப்பு அப்படின்றது இப்போலேருந்தே தமிழக அரசியலில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளுமே இந்த இயரில் இருந்துட்டு 2026க்கான ஒரு ப்ரீ ஒர்க் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நோக்கி தான் எல்லாரும் அவங்களுடைய ஸ்டெப்ஸ் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கான அரசியல் வேலைகள் அப்படின்றத 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்காக பார்க்கறதுக்கான ஒப்பந்தம் அப்படின்றத ஆதவ அர்ஜுனா சைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் இப்போ ஸ்ப்ரெட் ஆகி இன்டர்நெட்ல செம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்ற, ஆதவ அர்ஜுனா வந்துட்டு விசிகால தானே இருந்தாரு, அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்களால வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒன் மைண்ட் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த நிறுவனத்தை பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லியும் மாற்றிருந்தாரு. ஸோ அந்த நிறுவனத்தின் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடியே வந்துட்டு 2021 இருக்கு இல்லையா, 2021 எலெக்ஷன்லேயே இருந்தாலும் சரி, ஸோ 2011 to 16 நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அப்போதைய செயல் தலைவர் இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் எடுத்த பேரணி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான அரசியல் வேலைகள் அப்படின்றத பார்த்தவர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ 2011 to 2016 அதுக்கப்புறமா 2021 அப்படின்ற மாதிரி முக்கியமான காலகட்டங்களில் திமுகக்காக வேலை பார்த்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் தான் இந்த டைம் விஜய்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி எழும், யார் தாண்டா இந்த ஆதவ அர்ஜுனா, விசிகால ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம், இவர் யாரு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆதவ அர்ஜுனாவுடைய பயோடேட்டா இருக்கையா, அதை முழுசா இந்த வீடியோவில் நம்ம அலாச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்டோரி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 1982 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். 1982 ஏப்ரல் 12 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பையன் தான் ஆதவ அர்ஜுனா. அதுக்கப்புறமா அவருடைய ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா YWC அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்துட்டு அவருடைய பிரைமரி ஸ்கூல் அப்படின்றத முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஹையர் எஜுகேஷன் அப்படின்றதையும் படிச்சு முடிக்கிறாரு. இதுக்கப்புறமா சென்னை கிறிஸ்டின் காலேஜில் வந்து படிக்கிறாரு. அங்கே தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவையில் லாட்ரி மூலயமா ரொம்ப பெரிய தொழிலதிபராக வளம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய மார்ட்டின் இருக்கார் இல்லையா, ஸோ மார்ட்டினுடைய பொண்ணான டெய்ஸி அப்படின்றவங்களை மீட் பண்ணுறாங்க. அங்கே தான் அவங்களுடைய காதல் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எது உண்மை போய் அப்படின்னா நமக்கு தெரியாது. பட் அங்கே தான் டெய்ஸியை பார்க்குறாரு. அங்கே தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. கோவையில் ரொம்ப பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய மார்ட்டினுடைய பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க தான் இப்போ அவங்களுடைய அஃபீஷியல் ஒய்ஃப் அப்படின்னு இருந்தாலும் அது காதல் திருமணமா என்ன அப்படின்றதுலாம் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டோட இருந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பேஸ்கெட் பாலில் அதி தீவிரமாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு லெவல் இந்தியா லெவலில் வந்துட்டு மேட்சஸ் அப்படின்றதும் ஆடி இருக்காரு. 2016 வரைக்குமே கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தவர் 2017 பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவராக மாறுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2021 தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான பதவி அப்படின்றது கிடைக்குது. 2022 இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போஸ்டிங் அப்படின்றது அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நமக்கு நாமேவா இருந்தாலும் சரி, இல்லை 2021 எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து அரசியல் பணி அப்படின்றதையும் திமுகக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி திமுகவோட போயிட்டு இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா 2023 விசிகாக்கான தேர்தல் வேலைகள் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 2023 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் நடந்த ஒரு ரொம்ப பெரிய மாநாடு
அப்படின்றத விசிக்கு இருக்காங்க இல்லையா, விசிகாக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே மிரண்டு போகிறாங்க, என்னடா இவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மேடையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் உறுப்பினர்களுக்கான சேர்க்கைக்கான ஒரு இணையதளம் அப்படின்றதையும் அந்த கட்சியினுடைய தலைவனான தொல் திருமாவளவன் வெளியிடுறாரு. இனிமேல் நம்ம கட்சியில் சேரணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை கிரியேட் பண்ணதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக ஆதவ் அர்ஜுனாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மேடையிலே பாராட்டு அப்படின்றது கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையிலே விசிகால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ஒரு மெம்பராகவும் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த மாதமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியில் இந்த இன்சிடென்ட் நடக்குது. பிப்ரவரியில் கட்சியினுடைய உயர்நிலை மட்ட குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, உயர்மட்ட குழு, அவங்க வந்துட்டு பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய முக்கியமான ஒரு பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய ஒரு முகமாவே ஆதவ் அர்ஜுனா மாறுறாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது, எல்லா விஷயங்களுக்கும் தன்னுடைய கருத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து அப்படின்றது கூட்டணி கட்சியான திமுகக்கு எதிரான கருத்தாவே இருந்துகிட்டு இருந்ததுனால அவர் மேல வன்மம் அப்படின்றது கக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய உச்சமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட ஒரு விழால நடிகர் விஜய் இருக்காரு இல்லையா, அவரும் பங்கெடுத்துக்கிட்டு அந்த விழால பேசின ஆதவ் அர்ஜுனா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மன்னராட்சி முறை அப்படின்றத ஒழிக்கணும், கடைநிலை ஒரு சாமானியன் இருக்கான் இல்லையா அவன் முதலமைச்சர் ஆகிறது அப்படின்றது இங்க நடக்கணும், அதுக்கேற்ற தலைவர்கள் இங்க உருவாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது தமிழக அரசியல்ல அன்னைக்கு பரபரப்பை கிளப்புச்சு அப்படின்னே சொல்லலாம். பரபரப்பு அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடிலாம் கிடையாது, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விசிகா சார்பில் இருந்து அது ஆதவ் அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட கருத்து தானே தவிர எங்களுடைய கருத்து கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லி விலகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய முடிவுகள் உட்பட எல்லாத்தையுமே மீறி நடந்ததுனால ஆதவ் அர்ஜுனாவை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதனால கடுப்பான ஆதவ் அர்ஜுனா பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்னடா என்ன சஸ்பெண்ட் பண்ணுறது, நானே உங்கள் கட்சியை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருந்தும் அரசியல் இருந்தும் விலகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சிக்கு போக போறாரு அப்படின்றதான் ரொம்ப பெரிய கேள்வியா இருந்துச்சு. அதிமுகவுக்கு போக போறாரு, திமுகவுக்கு போக போறாரு, இல்லை விஜய் கூட போய் சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வரப்போற 2026 எலெக்ஷன்ல விஜய்க்காக வேலை செய்ய போறாரு. அதுக்கான ஒப்பந்தத்தை விஜயும் ஆதவ் அர்ஜுனா இருக்காங்க இல்லையா அவங்க 2 பேருமே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி படு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்கு இல்லையா, திமுகக்காக 2011-16 எலெக்ஷன்லையும் 2021 பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து வேலை பார்த்த அனுபவம் அப்படின்றதும் ஆதவ் அர்ஜுனாக்கு இருக்கிறதுனால புதுசா அரசியல் களம் அப்படின்றதுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் அரசியல் பற்றின தெளிவு இருந்தாலும் இங்கே களம் அப்படின்றது வேலை, கள வேலைகள் பார்க்கறது அப்படின்றது வேற அப்படின்றதுனால நல்ல நம்பிக்கையான அதே நேரத்தில் களத்தை பற்றின ஆல்ரெடி அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னா அந்த அனுபவம் இருக்கக்கூடியவர் இருந்தால் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா கூட இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் கட்சிக்காக வேலை பார்க்கும்படி ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ண போறாரு, விஜயனுடைய இந்த கணக்கு அவருக்கு எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். ஸோ நீங்க ஆதவ் அர்ஜுனாவை பற்றியும் தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயனுடைய இந்த முடிவை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.